வணக்கம் மாணவர்களே, அதிகாரம் என்னும் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் அதில் உள்ள இயல் 1ல் உள்ள முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்குற மாணவர்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அந்த புத்தகத்தில் உள்ள ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். வாங்க வினாக்களுக்குள்ளே போவோம். வினா எண் 1. மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைக்கும் பாடல் எதுன்னு பார்த்தோம்னா மக்கள் மொழியில் பேசுகிறதுனா அப்போ இதோட சரியான பதில் நாட்டுப்புற பாடல்கள். கொஸ்டின் நம்பர் 2. மெய்யியல் சிந்தனையை வளர்ப்பதாக உள்ள பாடல்கள். அப்போ மெய்யியல் சிந்தனை வளர்ப்பதாக உள்ள பாடல் எதுனா சித்தர் பாடல்கள். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 3. கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் அமைந்துள்ள பாடல் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தனிப்பாடல்கள். கொஸ்டின் நம்பர் 4. அன்பின் மேன்மையை பேசுகின்ற பாடல் சிற்றிலக்கிய பாடல். கொஸ்டின் நம்பர் 5. ஒரு மொழியின் மேன்மையான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 6. ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அமொழியும் டேஸை கொண்டே மதிப்பிடப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை. இதுக்கு சரியான பதில் கவிதை. அப்போ ஆப்ஷன் என்னென்னா சி. கொஸ்டின் நம்பர் 7. உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் போற்றப்படுவதற்கான காரணம். இதுக்கு சரியான பதில் கவிதை. இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் எந்த மொழியில்தான் முதலில் எழுதப்பட்டன. முதல்ல பார்த்தோம்னா இந்த கவிதை எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா தமிழ் மொழியில்தான் எழுதப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 9. மாந்தர் அகமனதில் தூக்கின்ற காதல், அன்பு, கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது எதுன்னு பார்த்தோம்னா அகத்திணை. அப்போ புறத்திணைனா என்னென்னு பார்த்தோம்னா புறத்திணையில் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 10ல் இடம்பெற்றிருக்கு பாருங்கள். புறவாழ்வில் கொண்டாடுகின்ற வீரம், கொடை, புகழ் முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது பார்த்தோம்னா புறத்திணை. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 11. குணக்கடல் திரையுது பறையுது நாரை தினந்தேர் பொறையன் தொண்டி முன்னுரை என கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா குறுந்தொகை. அப்போ குறுந்தொகை ஆப்ஷன் பி. அப்போ குறுந்தொகையில் யார் இந்த பாடலை பாடியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா பரணர் அப்படிங்கிறவர் பாடியிருப்பார். கொஸ்டின் நம்பர் 12. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தவரை உயிர் கொடுத்தவரை என பாடும் நூல் புறநானூறு. இதை பாடினது யாருன்னா குடப்புலவினார் பாடியிருப்பார். யாரை பற்றி பாடியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா செருவென்ற நெடுஞ்செழியன், பாண்டியன் தலையங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருப்பார். கொஸ்டின் நம்பர் 13. உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூலென ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள். அப்போ திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் எதன் கீழ் உள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 14. மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 15. எளிய மக்களின் வாழ்வியலை எடுத்தியம்பிய சிற்றிலக்கிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா பள்ளு மற்றும் குறவஞ்சி. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் டி, ஏ அண்டு பி. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை டேஸ் என்கிறோம். என்னென்னு என்கிறோம் என்று பார்த்தோம்னா மரபு பாடல்கள் என்கிறோம். ஆப்ஷன் ஏ. விருந்தே தானும் புதுவது புனைந்தோப்பின் மேற்றை என கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச நூல் தான். விருந்தே புதுமைனா என்னன்னு சொல்லுவாங்க தொல்காப்பியம். ஆப்ஷன் டி. விருந்து என்பதை புதுமை என்று பொருளில் கூறியுள்ளவர் யாருன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 19. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார் பாடியிருப்பார். காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை முதல் வசன கவிதை எழுதியவர், அதாவது காட்சிங்கிற தலைப்பில் முதல் வசன கவிதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 21. தீதினிது நீரினிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று என பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். அதாவது அந்த காட்சி முதல் வசன கவிதை எழுதியிருப்பார்ல காட்சின்னு, அதில் உள்ள பாடல் தான் இது. சப்போஸ் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்னா காட்சி பாடியவர் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 22. நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதால் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார்.
செல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தம் பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா அதுவும் பாரதியார் தான். பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா பாரதிதாசன். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், புவியை நடத்து பொதுவில் நடத்து என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஏன்னா ஒரு பொதுவுடைமை சிந்தனை கொண்ட கருத்து கொண்டவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா பாரதிதாசன். ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லா மாதிரி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா என பாடியவர் வந்து பார்த்தோம்னா பாரதிதாசன். ஒரு மிகச்சிறந்த பாடல் வந்து பார்த்தோம்னா இந்த பாடல். ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் என்பவர் யாரோடு ஒப்பிடப்படுகிறார்னு வந்து பார்த்தோம்னா நம்ம பாரதிதாசனோடு தான் ஒப்பிடப்படுகிறார். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தவறானவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா வாணிதாசன் சரியான பதில், முடியரசன் சரியான பதில், சுரதா சரியான. அப்போ தவறானவர் தான் நமக்கு கேட்டுக்காங்க. அப்போ இதோட தவறான ஒரு பதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, தேனரசன்கிறவர் தான் பரம்பரை கவிஞர் உள்ள தவறானவர். மணிக்கொடி இதழில் புதுக்கவிதையை எழுதியவர்கள் யாருன்னு வந்து பார்த்தோம், அதாவது மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதியவர்கள் யாருன்னு வந்து பார்த்தோம்னா பிச்சைமூர்த்தியும் எழுதியிருப்பார், ராசகோபாலன், புதுமை பித்தன், சுப்பிரமணியன். அப்போ எல்லாருமே எழுதியிருப்போம். அப்போ மேற்கண்ட அனைத்தும். புதுக்கவிதையின் தந்தை என அறியப்படுவர் யாருன்னா நான் பிச்சைமூர்த்தி. ஒரு முக்கியமான கேள்வி. எழுத்து இதழ் தொடங்கியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா எழுதிய ஒரு நூல் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை எழுதியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா நான் பிச்சைமூர்த்தி. நெக்ஸ்ட்டு, தமிழில் பொதுக்கவிதை தொகுப்பாக டேஸ் என்னும் நூல் வெளிவந்தது. இது என்னன்னு வந்து பார்த்தோம்னா புதுக்குறள் அப்படிங்கிற பேரில் வெளிவந்தது. மொத்தம் வந்து பார்த்தோம்னா 24 கவிஞர்களும் 63 கவிதை இடம்பெற்றிருக்கும். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 24 கவிஞர்கள் மொத்தம் 63 கவிதைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 34. கசடதபர, அதாவது கசடதபர 1970 வெளிவந்திருக்க இதில் அறிமுகப்படுத்திய கவிஞர்கள் யாருன்னு வந்து பார்த்தோம்னா ஞானகுத்தன், கலாபிரியா, கல்யாண்ஜி அனைவரையும் அறிமுகப்படுத்தினது தான் கசடதபர இதழ். ஏன் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் வந்து பார்த்தோம்னா வெளிவந்த இதழ் எந்த ஆண்டு வெளிவந்துச்சு கசடதபர இதழ் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி மாறுபட்டவர்கள் யார், இந்த கசடதபர இதழ் அறிமுகப்படுத்திய கவிஞர்கள் உள்ள மாறுபட்டவர்கள் யாருன்னு கேள்வி கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 35. 1977 கோவையிலிருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்தது. இதில் எழுதிய கவிஞர்கள் தங்களை எவ்வாறு அறிமுகப்படுத்தினர் வந்து பார்த்தோன்னா மானுடம் பாட வந்த வானம்பாடிகள். ஒரு முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 36. தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது வந்து பார்த்தோம்னா உவமை. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 37. உவமை உருவகம் என்பன மென்மேலும் இறுகிய நிலையில் தோன்றுவது தான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா படிமம் அப்படிங்கிறது. குற்றங்களை கடிந்துரைக்காமல் நகைச்சுடன் சுட்டி திருத்த வல்ல திறனுடையது எதுன்னு வந்து பார்த்தோம்னா அங்கதம். அங்கதம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா எள்ளல் சுவையுடையது. ஒரு சொல் இரு பொருள்பட வருவது வந்து பார்த்தோம்னா சிலேடை, அதாவது பிரிதி மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. தவறான பதில் இரற்று மொழிதல்னு சொல்லுவாங்க. படிப்பவர்கள் தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ப அது வெவ்வேறு பொருளை தருவது. படிப்பவருக்கும் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்தில் ஏற்ப வெவ்வேறு பொருளை தருவது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு என்ன பதில்னா இருண்மை. ஒரு கிராமத்து நதி என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா கவிஞர் சிற்பி. சம்டைம்ஸ் சிற்பிக்கு பதிலாக பாலசுப்ரமணியனும் கொடுக்கலாம். ஏன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் தான் அவருடைய முழு பெயர். சிற்பி பாலசுப்ரமணியன். தமிழில் விளிம்பு நிலை மாந்தருக்கான கவிதைகள் எப்பொழுது எழுதப்பட்டன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஆண்டு எழுதப்பட்டன 80களில் வந்து பார்த்தோம்னா பிற்பகுதியில் தான் எழுதப்பட்டது. இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 80களின் பிற்பகுதியில். கொஸ்டின் நம்பர் 43. 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து டேஸ் கவிதை உருவானதுன்னு வந்து பார்த்தோம்னா ஹைக்கூ. ஹைக்கூ வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா இதுவும் பாரதியார் தான். வந்து பார்த்தோம்னா ஹைக்கூ கவிதையை வந்து பார்த்தோம்னா தமிழுக்கு அறிமுகம் செய்திருப்பார் யாருன்னா பாரதியார். அப்போ ஹைக்கூ கவிதைனா என்னங்க சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்க. ஹைக்கூ கவிதை என்னென்னா முதல் 2 லைன் கொடுத்துருவாங்க, 3வது லைனு தான் வந்து பார்த்தோம்னா புரிய மொத்தம் 3 லைன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லைன் சொல்ல வர கருத்தை 3வது லைன்லேருந்து தான் நமக்கு புரிய முடியும். ஹைக்கூ கவிதையின் பரிமாணம். ஹைக்கூ கவிதை வந்து பார்த்தோம்னா என்னவா பரிமாணம் இருக்குன்னா சென்ட்ரியூ. ஆப்ஷன் ஏ. சென்ட்ரியூக்கு இன்னொரு பேர் என்னென்னு வந்து பார்த்தோம்னா நகைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நகைப்பா.
கொஸ்டின் நம்பர் 46 தமிழில் முதலில் லிமரிக்கு எழுதியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழின்பன். கொஸ்டின் நம்பர் 47 ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லிமரிக்கு கவிதைகளால் பெரிதும் கவரப்பட்டவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா மீரா. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் அடுத்த 47 வினாக்கள் முடிந்திருக்கு. அடுத்த கேள்வி எதில் போகிறோம்னா நாட்டுப்புற பாடல்களில் போகிறோம். நாட்டுப்புற பாடல்கள் உள்ள கேள்விகளை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி எதுன்னு வந்து பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்கள். ஆப்ஷன் ஏ. உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள் எதுவும்னா நாட்டுப்புற பாடல்கள். சாகித்ய அகாதமி விருது பரிசு பெற்ற நூல்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி. இதை படிச்சுக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டேன். 1968 வந்து பார்த்தோம்னா வெள்ளைப்பறவை வந்து சீனிவாச ராகவன், 1978 புது கவிதையின் தோற்றம் உணர்ச்சியும் வள்ளிக்கண்ணன், 82 மணிக்கொடி காலம் PS ராமையா, 1999 ஆலாபனை அப்துல் ரகுமான், 2002 ஒரு கிராமத்து சிற்பி பாலசுப்ரமணியன், 2004 வணக்கம் எழுவ ஈரோடு தமிழன்பன், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா, 2009 கையொப்பம் புவியரசு. நெக்ஸ்ட்டு 2017 காந்த நாட்கள் இன்குலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தனிப்பாடல்கள். புலவர்கள் தம் உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கு உட்படாமல் விருப்பம் போல எழுதிய பாடல்கள். அதாவது தனிப்பாடல்கள் வந்து பார்த்தோம்னா புலவர்கள் வந்து பார்த்தோம்னா தம் எவ்வித கட்டுப்படாமல் எழுதிய பாடல்கள் எதுன்னு வந்து பார்த்தோம்னா தனிப்பாடல்கள். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்தவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா முத்துச்சாமி அப்படிங்கிற ஆதரிச்சிருப்பார். இவரை இது பண்ணி தான் அந்த பாடல் இடம்பெற்றிருங்க அந்த தனிப்பாடல். காந்தமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை அந்தாதி போன்றவற்றை பாடியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா அழகிய சொக்கநாத புலவர். 10 கால் 3 தலை பார்க்கும் கண் ஆறுமுகம் என பாடியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா சுந்தர கவிராயர் வந்து பாடியிருப்பார். இவரை ஆதரித்த எட்டயபுர அருணாச்சலத்துறை தையூர் முத்து ஆதரித்த புலவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா அவர்கள் யார் இது ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சுந்தர கவிராயர். அப்போ அழகிய சொக்கநாத புலவர் ஆதரிச்சர் வந்து பார்த்தோம்னா முத்துச்சாமி. நெக்ஸ்ட்டு சித்தர் பாடல்கள் வந்து ஒரு முக்கியமான டாபிக். கடந்த குரூப் 2 தேர்வில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. குரூப் 4 வந்து கடந்த 2019லையும் கேட்டிருக்காங்க, இப்போவும் கேட்டிருக்காங்க. சித்து என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா சித்து என்னும் பொருள் வந்து பார்த்தோம்னா அறிவு. சித்தர் அப்படின்னா அறிவுடையோர். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 3 வானவில் யோகாசனம் பர்மம் பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் பெற்றவர்கள் யாருன்னு வந்து பார்த்தோம்னா சித்தர்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா போகர் என்ற சித்தரின் சீடர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா போகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம இடைக்காட்டு சித்தர். ஆப்ஷன் பி. அந்த இடைக்காடுங்கிறது வந்து பார்த்தோம்னா இவரோட ஊர் பேர் வந்து இடைக்காடு, அதனால் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இதை இலக்கண குறிப்பில் ஏற்றினா எல்லாமே வந்து பார்த்தோம்னா காரண பெயர்கள். இந்த கடவுள் சித்தர் அழுகுனி இடைக்காட்டு குதம்பி சித்தர்லாம் வந்து பார்த்தோம்னா காரண பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞானசூத்திரம் 70 என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா இடைக்காட்டு சித்தர். கொஸ்டின் நம்பர் 6 பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினை பாடியவர். அதாவது பிறவியற்ற பேரின்ப நிலையை அடையும் வழியை பாடியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா குதம்பை சித்தர். இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ. யாருடைய பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள் பற்றி பாடப்படுகின்றன? சாரி மாணவர்களே, ஒரு சின்ன இதாகிடுச்சு. பிறவியற்ற பேரின்ப நிலை எய்துமொழியினை பாடியவர் வந்து பார்த்தோம்னா இடைக்காட்டு சித்தர் தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 17 யாருடைய பாடல்களில் சித்தரின் இயல்புகள் பாடப்படுகின்றன வந்து பார்த்தோம்னா குதம்பை சித்தர்களுடைய பாடல்களில் பாடப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 8 உலகம் நிலையற்றது வெட்ட வெளியான உலக இயக்கமே நிலையானது என்று பாடியவர் யாருன்னா குதம்பை சித்தர். இது கடந்த 2024 குரூப் 2ஓட கொஸ்டின். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு பார்த்தோம்னா குதம்பை சித்தர். நெக்ஸ்ட்டு சிற்றிலக்கியங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4ஐயும் உணர்த்துவதாக இருந்தது வந்து பார்த்தோம்னா பேரிலக்கியங்கள். இதில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சிச்சின்னா அது வந்து பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்கள். தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் மனப்பில் அடங்குவது வந்து பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்களின் வகையில் தான் 96 வகைகளும் அடக்குவர். யாருடைய காலத்தில் பக்தி இலக்கியங்கள் செலுத்தி ஒழுங்கியதுன்னா பல்லவர்கள் காலத்தில். பல்லவர்கள் பக்தி பாப்பான்னு வருது, அப்படியாக வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 5 யாருடைய காலத்தில் சிற்றிலக்கியங்கள் செலுத்துவீங்கன்னா நாயக்கர் காலத்தில். முக்கியமான கேள்விகள், இதை கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 6 மெய்ஞான தேடலையும் மறைபொருளையும் ஆன்மீக உபபரிமாணத்தையும் குறிப்பது எதுன்னு வந்து பார்த்தோம்னா சூபித்துவம். இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ.
கொஸ்டின் நம்பர் 7 மெய்ஞான தீபரத்தினம் மல்லிகா ரத்தினம் ஐய பாடல்களை அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றுவதான செய்யது ஆசிய உம்மா தொணக்கால் வரும் இந்த இடத்துல சாரி. கீர்த்தனை டேஸ் வகைகளுள் அடங்குவர். கீர்த்தனை வந்து பார்த்தோம்னா சிற்றிலக்கிய வகைகளுள் தான் ஒன்று. கீர்த்தி எனும் சொல்லின் பொருள் என்னென்னா கீர்த்தி எனும் சொல்லுக்கு பொருள் வந்துன்னா புகழ் இசை அப்படின்னு பொருள். அப்போ A and B. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் D தான் இதோட சரியான பதில். சிந்து என்ற பாடல்கள் டேஸாக வளர்ச்சி பெற்றுள்ளதுன்னா கீர்த்தனை பாடல்கள்லாம் வளர்ச்சி பெற்றவைதுன்னா சிந்து அப்படிங்கிற பாடல்கள் தான் வளர்ச்சி பெற்றிருக்கு. பல்லவி அணுப்பல்லவி சரணம் 3 நிலையில் அமைப்பெறும் நூல் எதுன்னு வந்து பார்த்தோம்னா கீர்த்தனைகள். கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா மாயூரம் வேதநாயகர். இவர் இயற்றிய நூல் எதுன்னு வந்து பார்த்தோம்னா அந்த அடுத்த கொஸ்டின் கேள்வி இடம்பெற்றிருக்கு பாருங்கள். சர்வ சமய கீர்த்தனைகளை பாடியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா மாயூரம் வேதநாயகர். நம்ம விஜய் ஆண்டனியோட நம்ம மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியோட ஒரு தாத்தாவை கொள்ளு தாத்தாவை சொல்லுவாங்க, சரியாக தெரில. இசைப்பாடல் நூல் சர்வ சமய கீர்த்தனைகள் எத்தனை பாடல் இடம்பெற்றுள்ளது? அதாவது மாயூரம் வேதநாயகம் அவர்கள் இயற்றிய சர்வசமய சமரச கீர்த்தனைகள் அந்த பாடலில் எத்தனை கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 192 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அப்போ இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா சி. தமிழில் வெளியான முதல் புதினம் எதுன்னு வந்து பார்த்தோன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் 1876. இதை எழுதினது யாருன்னா மாயூரம் வேதநாயகம் அப்படின்றவர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஓவியப்பா. சித்திரகவியை டேஷ் என்று கூறுவர். சித்திரகவிக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஓவியப்பா. திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரகவி எதுன்னு வந்து பார்த்தோம்னா திருவெழுக்கூற்றிருக்கை. ஓவிய பயனின் வகைகளுள் ஒன்று எதுன்னு வந்து பார்த்தோம்னா நாகபந்தம். நாகபந்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 2 பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து விளையாடுவது போல சித்திரை வரைந்து அதுலேருந்து பாடல் எழுதுறது தான் வந்து பார்த்தோம்னா நாகபந்தம். இது இரட்டை நாகபந்தம்னு வேறு சில பேர்களும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். கொஸ்டின் நம்பர் 5 கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா 1913. இதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து பார்த்தோம்னா நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க ரவீந்திரநாத் தாகூருக்கு. குருதேவ் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் ஏ. அமர்சோனார் பங்களா எந்த நாட்டுடைய நாட்டுப்பண் வந்து பார்த்தோம்னா பங்களாதேஷ். வங்காளதேசத்தோட நாட்டுப்பண்ணை தான் அமர்சோனார் பங்களா வந்து இடம்பெற்றுள்ளது. 16வது வயதில் முதல் கவிதை தொகுப்பினை பானு சிம்கா சூரிய சிங்கம் என்னும் புனைப்பெயரில் வெளியிட்டவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் என்னும் கல்வி நிறுவனம் நிறுவியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த 9 கேள்விக்கு அப்புறம் வர வினாக்கள் எல்லாம் புத்தகத்தின் பின்பக்கத்தில், அதாவது புக் பேக் கொஸ்டின் வந்து இடம்பெற்றிருக்கு. ஏட்டில் எழுதாத கவிதை டேஷ் என்ன அழைக்கப்படுகிறதுனா நாட்டார் பாடல்கள். அழகிய சொக்கநாதர் புலவர் இப்பாடல்கள் பாடுவதில் வல்லவர்னா சிலேடை பாடல்கள். இரவு என்பதை குறிக்கும் இரு சொல் இணையை தேர்ந்தெடுக்க எதுன்னு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கங்குல் மற்றும் அல். சரியான குற்றை தேர்ந்தெடுக்க. சங்ககால கவிதைகள் அகப்பம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. இதுவே சரியானது தான். இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ. கூற்று மெய்ஞான தடலை மறைபொருளும் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தை குறிப்பதே சோபிசம். சரி. காரணம் தூய்மையான ஆன்மீக தடலில் மானுட இருப்பினை மீட்பதே சூபித்துவம். இதுவும் சரி. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. அப்போ இதோட சரியான பதில் எதுன்னு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கூற்றும் காரணம் இரண்டும் சரி. பாடுக என்றவுடன் பாடுபவன் யாருன்னு வந்ததுன்னா பாடுக அப்படின்னு பாடுறவன ஆசு கவி. அப்போ முதலுக்கு ஆப்ஷன் ஏ. அலங்காரத்தோடு ஓசையோடு பாடுபவன் யாருன்னா மதுர கவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவன் ஓவியம்னா சித்திரம். அப்போ சித்திர கவி. விரிவாக பாடுவன் வித்தார கவி. அதை விரிவு வித்தார அந்த விவி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரை மறக்காமல் இருக்கும். அடுத்த கேள்வி. கீர்த்தனையாக வளர்ச்சி பெற்ற பாடல் வகை எதுன்னு வந்து பார்த்தோம்னா சிந்து வகை பாடல்கள். முற்றுருவ பாங்கில் அமைந்த தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது, அதாவது முற்றுருவ பாங்கில் அமைஞ்சு தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது எதுன்னு வந்து பார்த்தோம்னா படிமம். கொஸ்டின் நம்பர் 18 படிப்போர்த்தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கு வெவ்வேறு பொருளை தருவது எதுன்னு வந்து பார்த்தோம்னா இருண்மை. ஆப்ஷன் பி. எழுத்துக்கால பொது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு எழுத்து இது எதுன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம புதுக்குறள். மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் யாருன்னு வந்து பார்த்தோம்னா வானம்படிகள். அவ்வளோதான் மாணவர்களே. இன்று வந்து பார்த்தோம்னா சிறப்பு தமிழ் இயல் 1ல் உள்ள முக்கியமான வினாக்களையும் பார்த்தாச்சு, புக் பேக் வினாக்களையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு எதுனா கொஸ்டின் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் வந்து பார்த்தோம்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நான் அட்டன் பண்ணி பார்க்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து ஹாய்ன்னு சொல்லுங்கள். நான் நம்மளுடைய சேனலோட டெலிகிராம் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். அதில் இந்த பிடிஎஃப் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் மாதிரி கூட அட்டன் பண்ணி பாருங்கள் மாணவர்களே. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்ஸ் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ட்ரை பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் வீடியோவாக இது இடம்பெற்றிருக்கும்.
தேங்க்யூ மாணவர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.